அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபானலா குக்கிங் வ்ளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாமா? எல்லா ஸ்வீட் மெமரிஸும் பழைய மெமரிஸ்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்னென்னா, நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு வந்து துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருந்தேன். அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ட்ரை சில்லி வந்து ஒரு 4 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு அரை கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே சோம்பும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பெருங்காய பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் வந்து அரைங்குறையாக அதை உடைச்ச மாதிரி அரைச்சிக்கோங்க. எப்படி வடைக்கு நம்ம அரைச்சிப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க. அது அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு வெங்காயம் வந்து பொடிசாக சாப் பண்ண வெங்காயம் தான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சாப் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம தனியாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எவ்வளோ பெருசு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் நான் உருண்டை பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது என்னது ப்ராசஸ், என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் இப்போது வந்து என்னென்னா இதோட ப்ராசஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் உருண்டையை வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம லைட்டாக ஆஃப் குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ண அவசியம் இல்லை, செவக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் இட்லி குண்டானில் அவிச்சு அதெல்லாம் செய்வாங்க. அந்த ப்ராசஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சலாம். இது நல்ல வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எண்ணெயை கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு, வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அதை இடித்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இடித்த பூண்டு சேர்த்து அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சாப் பண்ண வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் 3 தக்காளி வந்து புதுசாக நறுக்குன 3 தக்காளி தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு இடையில் வந்து மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 ஸ்பூன் வந்து பருப்பு பொடி போட்டுக்கிறேன். நான் பருப்பு பொடி போட்டு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் நான் எப்பவும் பண்ணுவேன். அது பண்ணக்குள்ளே நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பூண்டு வந்து தட்டி போடுறதுனால கடையிலலாம் உடுப்பி ஹோட்டல்லலாம் கிடைக்கும்ல, அந்த புளிக்குழம்போட ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவரில் இருக்கும். பூண்டு கண்டிப்பாக தட்டி போட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு உருண்டையாக நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கக்குள்ளேயே உருண்டை போட்டுருங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் கிடைக்கும். நான் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து 1 கப்பு புளி தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். 1 கப்பு புளி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு கொதிக்கக்குள்ளே பருப்பு உருண்டையை போட்டுக்கோங்க. நல்லா உருண்டையும் கொதித்து வந்த உடனே நான் வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி இதை ஊற்றினேன். கொஞ்சோண்டு சோம்பும் தேங்காயும் போட்டு அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவரான சூப்பரான பருப்பு ட்ரெடிஷ்னலான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பாட்டி கையால் சாப்பிட்ட இதெல்லாம் ஞாபகம் வருது. வில்லேஜ் சைட்லலாம் அதிகமாக இந்த குழம்பு செய்வாங்க. அது வந்து பருப்பை வந்து ஆட்டுக்கல் சொல்லுவாங்க, கொடக்கல் சொல்கிறாங்களே, அதில் பருப்பை ஆட்டி கடைஞ்சி அதுக்கப்புறம் மசாலாலாம் அம்மியில் அரைச்சி அதுக்கப்புறம் இந்த குழம்பு செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாக இருக்கும். வில்லேஜ் சைட்லலாம் இந்த ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. இந்த பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எந்த மாதிரி இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுங்கிறத ஃபீட்பேக் சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி ரெசிபிஸ் வேண்டும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நம்மளோட சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சுபானலா குக்கிங் வ்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும்.